Hi children, good morning. How are you all cuties? Yes, very good. Okay, all of you take your science books, ma? Yes, okay, very good. எல்லாரும் science books எடுத்துக்கணும். And all of you take your pencil, pen and note. Okay வா? Okay. நம்ம last class என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Yes. சென்ஸ் ஆர்கன்ஸை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, அந்த மாதிரி கல் பண்ணிடலாம். என்னென்ன பார்த்தோம்? இயர்ஸ் பார்த்தோம். இயர்ஸ் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுவோம்? இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது லவுடாக சவுண்ட் வச்சுக்கக்கூடாது. அப்புறம் இயர்பட்ஸ் வச்சு இயரை க்ளீன் பண்ணக்கூடாது. டு நாட் க்ளீன் இயர்ஸ் வித் இயர்பட்ஸ். ஓகே, அப்புறம் நம்ம குளித்ததுக்கப்புறமா க்ளீன் கிளாத்தை வச்சு காதுகளில் ஈரம் போக நல்லா தடிச்சு விடணும். ஸ்விம் பண்ணும்போதோ இல்லை குளிக்கும்போதோ காதுகளில் தண்ணீர் போகாத அளவுக்கு கவர் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே, அப்புறம் ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்துலேருந்து நம்ம உடனே லீவ் ஆகிடணும் இல்லையா? இம்மிடியட்லி வில் லீவ் நவ். வை? அவாய்ட் லவுட் நாய்ஸ் இல்லையா? நாய்ஸ் வந்து பேட் ஃபார் இயர்ஸ் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் நோஸ் பார்த்தோம் இல்லையா? நோஸ் என்ன பண்ணணும்? நோஸை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சளி பிடிச்சி மூக்கு அடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டீம் பார்த்து எடுக்கணும். ஆவி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எடுக்கணும். அப்புறம் டு நாட் பிக் யுவர் நோஸ். தென் டங். டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது நம்ம டங்கையும் க்ளீன் பண்ணணும். ஸ்கின். ஸ்கின் வந்து நம்ம குளிக்கும்போது மைல்ட் சோப் யூஸ் பண்ணணும். நம்ம ட்ரையாக வச்சுக்கணும். ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்கணும். குளிச்சுட்டு துவட்டும் போது, அதாவது உடம்புல தண்ணி நிறையா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் துவட்டும் போது நல்லா க்ளீனான கிளாத் யூஸ் பண்ணி துவட்டணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம குட் டச் பேட் டச் பார்த்தோம் இல்லையா? குட் டச் வந்து ஒரு சேஃபான ஃபீல் கொடுக்கும். பேட் டச் வந்து ரொம்ப அன்சேஃபான ஃபீல் கொடுக்கும் இல்லையா? பேட் டச் பண்ணால் என்ன பண்ணணும்? 3 ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா? எஸ், வெரி குட். யாராவது நமக்கு பேட் டச் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டோன்ட் டச் மீன்னு சொல்லணும். தென் அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து உங்களை யாராவது பேட் டச் பண்ணி நீங்கள் வந்து சேடாக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கு கோவம் வந்தாலோ இல்லை பயமாக இருந்தாலோ ஸ்டாப்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடணும். சரியா? அப்புறம் நீங்கள் யாரும் என்ன பண்ணணும்? யார்கிட்டையாவது வந்து இந்த மாதிரி சொல்லணும், அம்மா இது மாதிரி என்னை பேட் டச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? இல்லை நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்லணும். உங்கள் ஃபாதர், கிராண்ட்மா, கிராண்ட்பா இல்லை மிஸ்ஸுக்கிட்ட கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் சைல்ட் லைன் நம்பர் பார்த்தோம் இல்லையா? குழந்தைகளுக்கு ஆபத்து நேர்ந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, today we are going to learn about physical sensory challenge. எனக்கு என்ன பார்க்க போகிறோம்? physically sensory challenge பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். You are playing in the park. Someone gives you eatable things and toys. What will you do? நீங்கள் இப்போ ஒரு பார்க்கில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யாராவது சாக்லேட்ஸோ இல்லை டாய்ஸோ கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ கண்டிப்பாக வாங்கக்கூடாது இல்லையா? அம்மா அப்பாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு. யாரும் தெரியாதவங்க ஸ்நாக்ஸோ சாக்லேட்ஸோ இல்லை டாய்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கக்கூடாது. அந்த டாய்ஸில் ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவாங்க? கடத்திக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதனால் தெரியாதவங்க யாராவது பொருள் கொடுத்தா வாங்கக்கூடாது. If someone touches you, you feel uncomfortable. What will you do? Immediately to whom you will inform this? உங்களை யாராவது பேட் டச் பண்ணாங்கன்னா என்ன செய்யணும்? நீங்கள் உடனே அந்த இடத்துலேருந்து லீவ் ஆகிடணும். அப்புறம் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆர் சென்சரி சேலஞ்ச். ஃபிசிக்கல் சென்சரி சேலஞ்ச் அப்படின்னா நமக்கு நிறைய சென்சஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சென்சஸில் ஏதாவது ஒரு விஷயம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளைண்டை சொல்லலாம்,
ஓகே. அப்புறம் டெஃப் அண்ட் டம்ப் பீப்புள் சொல்லலாம், கண்ணு தெரியாதவர்கள், பார்வை குறைபாடு உடையவர்கள், காது கேட்காதவங்க, இவங்களாம் நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ராமுவும் அவங்க டேடியும் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. அந்த போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே. ராமு went for shopping with his father. ராமுவும் அப்பாவும் ஷாப்பிங் போகிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வழியில் on the way they saw a visually challenged person who tried to cross the road. இப்போ என்ன பண்ணுறாங்க, வழியில் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக பார்க்குறாங்க. விஷுவலி சேலஞ்சு பர்சன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விஷுவலி சேலஞ்சு பர்சன்னா கண் குறைபாடு உடையவர்கள், கண் பார்வை குறைபாடு உடையவர்கள், அவங்களுக்கு கண்கள் தெரியாது. நம்மளை மாதிரி நார்மலாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு பீப்புள் பார்க்குறாங்க, விஷுவலி சேலஞ்சு பர்சன், ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபரை பார்க்குறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட போய் உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஹூ ட்ரைஸ் டு கிராஸ் த ரோடு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணு தெரியாதவங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ராமுவோட அப்பா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராமுஸ் ஃபாதர் went to him and asked. அவங்க உடனே போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, மே ஹெல்ப் யூ சார், ஏதாவது உதவி வேணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ரிப்ளைடு. அதுக்கு அந்த கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். எஸ் ஐ வாண்ட் டு கிராஸ் த ரோடு. ஆமாம் எனக்கு உதவி வேணும், நான் அந்த ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமுஸ் ஃபாதர் ஜாய்ஃபுல்லி ஹெல்ப்டு ஹிம் டு கிராஸ் த ரோடு. உடனே ராமோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த ரோடை அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு கிராஸ் பண்ணி விடுறாங்க. சரியா? நெக்ஸ்ட், பை சீயிங் திஸ் ராமு ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ராமு அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். அப்பா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போனா நம்மளோட அப்பா வந்து எவ்வளோ நல்லவங்க, நல்ல ஹெல்ப்பிங் டெண்டன்சி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ராமுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க அப்பாவை நினச்சா. சரியா? அண்ட் ஹீ ஆல்சோ வாண்டட் டு ஹெல்ப் த நீடி. அவனும் அவங்க அப்பா போல் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ராமு ஆஸ்கர் ஹிஸ் ஃபாதர் டு டீச் ஹிம் ஹவு டு ஹெல்ப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஓகேவா? உடனே ராமு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு எப்படி உதவி பண்ணுறது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் பிக்சர்? Okay, look at the picture children. என்ன பார்க்குறீங்க? These balls are same and this one are not. இல்லையா? This one is mismatched in this balls. இந்த லுக் பிக்சரை பார்க்கும்போது என்ன தெரியுது? இந்த பால்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது, நடுவில் ஒரே ஒரு பால் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய மனிதர்கள் வந்து ஒரே மாதிரி இருப்போம். ஒரே மாதிரினா உருவத்தோற்றம் கிடையாது, காது கேட்கும், கண்ணு தெரியும், நல்லா சாப்பிடுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளாவே போய்க்குவோம். ஆனால் ஒரு சில மனிதர்கள் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும், யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், அந்த மாதிரி இருப்பாங்க. சரியா? ஓகே. நாட் எவ்ரிபடி கேன் யூஸ் ஆல் 5 சென்சஸ். என்ன சொல்கிறாங்க? எல்லாருக்குமே 5 சென்சஸ் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 5 senses, not use all 5 senses. சரியா? 5 senses என்னென்ன? ஐஸ், இயர்ஸ், டங், அப்புறம் நோஸ், ஸ்கின். இந்த மாதிரி 5 சென்சஸில் வந்து எல்லாருக்குமே வேலை செய்யாது. ஒரு சில சென்சஸ் கம்மியாக இருக்கிறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட், some lack the ability to use any one or more of them. Such people are called differently abled people. இந்த 5 சென்சஸ் சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தாலும், ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம், இல்லை காது கேட்காமல் இருக்கலாம், இல்லை வாய் பேசாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டூ யூ நோ கொஷின்ஸ்?
Braille is a reading and writing method for visually challenged person. இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்மலாம் எப்படி படிக்கிறோம்? புக்ஸில் லெட்டர்ஸ் இப்படி இருக்குது, இது பார்த்தோன்னே இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? கண்கள் மூலமாக படிக்கிறோம். இதே கண்ணு தெரியாதவர்கள்லாம் எப்படி படிப்பாங்க? நம்ம டிவிலலாம் பார்க்குறோம்ல, கண்ணு தெரியாதவங்களாம் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னு? அவங்களுக்கான மெத்தட் தான் பிரைலி ரீடிங் அப்படிங்கிறது. இந்த பிரைலி ரீடிங் அப்படின்னா என்னென்னா, இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம்ல புக்ஸு, அதே போல் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் ஒரு புக்ஸ் இருக்கும். அதிலலாம் நிறையா சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு அடையாளமாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அதை டச் பண்ணி இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி தான் படிப்பாங்க. சரியா? இந்த மாதிரி தொட்டு தான் படிப்பாங்க. நிறைய ஓட்டை போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்த புக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து பிரைலி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மெத்தடை. அதனால் வந்து இந்த மெத்தடுக்கு பிரைலி ரீடிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பிரைலி மெத்தட் யாருக்கு யூஸ் ஆகுது? விஷுவலி சேலஞ்சு பர்சனுக்கு யூஸ் ஆகுது, அதாவது கண்ணு தெரியாதவர்களுக்கு பயன்படுது. ஓகேவா? ஓகே. இட் ஹாஸ் அ ரைஸ்டு பேட்டர்ன் தட் கேன் பி ரீட் வித் த ஃபிங்கர்ஸ். அவங்க எப்படி அதை படிப்பாங்க? விரல்களால் அப்படி தடவி படிப்பாங்க இல்லையா? ஏன்னா அதில் ஓட்டை போட்டிருக்கும். அவங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால் அந்த ஓட்டையில் கை வச்சு எத்தனை இருக்கோ அவங்கள ஒரு ஹிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இவ்வளோ ஓட்டஸ் இருந்தால், இவ்வளோ ஓட்டை இருந்துச்சுன்னா இந்த லெட்டர் அப்படின்னு. இப்போ 3 ஓட்டை இருந்துச்சுன்னா ஏ, 4 இருந்துச்சுன்னா பி, 1 மட்டும் இருந்துச்சுன்னா சி. இந்த மாதிரி அவங்க ஞாபகம் வச்சு படிப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். let us know how to help them. நமக்கு இந்த physically challenged personக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. helping people is very honorable and there are plenty of ways by which we can help differently abled people. helping people வந்து ரொம்பவே ஹானராக, ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? இதை யூஸ் பண்ணி நீங்களும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட், ஆஸ்க் ஃபர்ஸ்ட் இஃப் தே நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் யூ அண்ட் ஃபாலோ தர் லீடு. ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட போய் எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு நல்லா பொலைட்டாக தன்மையாக கேட்கணும். சரியா? தன்மையானா, சார் உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா, இந்த ரோடு கிராஸ் பண்ணி விடணுமா, இல்லை டோர் ஓப்பன் பண்ணி விடணுமா அப்படின்னு கேட்கணும். இங்கே வந்து ஹார்டாக கேட்கக்கூடாது. உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா, அது பண்ணுமா, இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்டாக கேட்கக்கூடாது. ஐ மீன் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாது. சரியா? ஓகே. செகண்ட் ஒன், ஸ்பீக் கிளியர்லி அண்ட் லிசன் டு தர் வேர்ட்ஸ் வெல். சரியா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு கிளியராக புரியணும். ஓகேவா? அவங்களுக்கு புரியாத மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஓகேவா? யூஸ் டைரக்ட் வேர்ட்ஸ். தேர்ட் ஒன் இஸ் யூஸ் டைரக்ட் வேர்ட்ஸ். டைரெக்டாக கேட்கணும். சார் இது மாதிரி உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு கேட்கணும். சுற்றி வளைச்சி கேட்கக்கூடாது. ஓகேவா? நெவர் டீஸ் தம் பை காலிங் வித் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, கண்கள் தெரியாதவங்க, காது கேட்காத, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நேம்ஸ் வச்சு சொல்லக்கூடாது. அதாவது பட்டப்பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீட்டிலலாம், அந்த மாதிரி வச்சு கூப்பிடக்கூடாது. அவங்களும் நம்மளை போல் ஒரு மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஈவனாக ட்ரீட் பண்ணணும். அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் கிடையாது, வேறு பெயர்கள் சொல்லி கூப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட், பி அவேர் ஆஃப் தர் பர்சனல் எய்ட்ஸ் டு நாட் காஸ் எனி டேமேஜ் டு த எய்ட்ஸ். அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோங்கிற பேரில் அவங்க சொந்த பொருட்கள்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், காது கேட்காதவங்களுக்கு அந்த காது மிஷின்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் தூக்கி உடச்சி விடக்கூடாது. சரியா? அதே போல் இங்கே வீலில் இருக்காங்க பாருங்கள், இந்த பாட்டி வீலில் இருக்காங்களா, இவங்கள போய் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் வேகமாக தள்ளி விட்டு இதெல்லாம் உடச்சிடக்கூடாது. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். சரியா? ஓகே. யுவர் சிம்பிள் ஆக்ட்ஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல் டு தெம். என்னென்ன விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் த டிசேபிள்டு. இந்த டிசேபிள் பர்சன் வந்தாங்கன்னா நம்ம கதவை திறந்து விடலாம். நெக்ஸ்ட், மேக்கிங் வே ஃபார் தெம். அவங்களுக்காக வழி விடலாம்.
சரியா? இப்போ பேங்க்லேயோ இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம லைனில் நிற்போம் இல்லையா? இதே அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வழி விடணும். நெக்ஸ்ட் bring them to cross the ரோடு கிராஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் ட்ரீட் them as a நார்மல் பீப்புள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள வந்து வித்தியாசமாக பார்க்காம அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பார்க்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் we do not use the word handicapped or disabled. அவங்கள வந்து ஹேண்டிகேப்டோ இல்லை டிசேபிள்டு பர்சனோ சொல்லக்கூடாது. we use differently abled. அவங்கள மாற்றுத்திறனாளி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரியா? differently abled person அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். By doing this you can exhibit that you want to help the differently abled person. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் பார்த்துடலாம். மேட்ச் த ஃபாலோவிங்கில் இங்கே வந்து ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்ச், விஷுவலி சேலஞ்ச், ஹியரிங் சேலஞ்ச் இவங்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் மேட்ச் ஆகுதுன்னு நம்ம மேட்ச் பண்ணணும். ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்சுனால் கால் நடக்க முடியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள நம்ம இப்படி தான் சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்? வீல் சேர் யூஸ் ஆகும். ஸோ திஸ் ஒன் இஸ் மேட்ச். செகண்ட் விஷுவலி சேலஞ்ச்டு. செகண்ட் ஒன் இஸ் கிளாஸ். தேர்ட் ஒன் ஹியரிங் சேலஞ்ச். இப்போ ஹியரிங் மெஷின் வந்து மேட்ச் பண்ணுறோம். சரியா? ஓகே. லெட் அஸ் டிஸ்கஸ். கோபி இஸ் ட்ராவலிங் இன் எ பஸ் அலாங் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். The bus stop in a particular stop and differently abled person gets into the bus. If you are Gopi, what will you do? Discuss with your friends. என்ன சொல்கிறாங்க? கோபின்னு ஒரு பையன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா அப்பா கூட. சடனாக பஸ்ஸு ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அங்கே என்ன ஆகுது? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கோபி இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் இஸ் கோயிங் ஆன் இன் ஷீலா ஸ்கூல். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் வந்து ஷீலாவோட ஸ்கூலில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? திஸ் இஸ் ஷீலா. As her parents are out of the town, her grandfather attends the meeting. ஷீலாவோட பேரண்ட்ஸ் வந்து வெளியூர் போயிட்டாங்க. அதனால் அவங்க கிராண்ட்ஃபாதர் தான் அவரோட மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. ஹீஸ் கிராண்ட்ஃபாதர். சரியா? ஓகே. ஹீ இஸ் அ ரிட்டையர்டு ஆர்மி பர்சன் அண்ட் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 90. அவங்க கிராண்ட்ஃபாதர் இருக்காங்கல்ல, அவங்க தாத்தா வந்து ரிட்டையர்டு ஆர்மி பர்சனாக ஆர்மியில் இருந்த ஒரு நபர் தான் அவங்க தாத்தா. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு 90 இயர்ஸ் ஆகுதான். 90 ஏஜ் ஆகுதான். சரியா? அவங்களோட ஏஜ் என்ன? 90 இயர்ஸ் ஓல்டு. அப்பா எவ்வளோ வயசாக இருக்கும் அவங்களுக்கு. ஹீ டஸ் ஆல் ஹிஸ் ஒர்க் பை ஹிம்செல்ஃப். அவங்களுக்கு 90 வயசு ஆனாலுமே அவங்க சொந்த வேலைகள் எல்லாமே அவங்களே தானாகவே செஞ்சுப்பாங்களாம். எதுவுமே மற்றவங்க உதவி இல்லாமல் தானாக செஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட், everyone in the meeting wonders what is the secret behind his good health. தாத்தா கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எப்படி இந்த வயசு வரையும் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, அண்ட் தே ஆஸ்க்டு ஹிம் ஃபார் ஹிஸ் சீக்ரெட். அவங்களோட சீக்ரெட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. என்னென்னா, கிராண்ட்பா ரிப்ளைட் தட் ஹீ அவாய்ட்ஸ் ஜங்க் ஃபுட் அண்ட் டேக்ஸ் ஹெல்த்தி அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்ன? நம்ம சாப்பிட்றோம்ல, நூடுல்ஸ், பானிபூரி, சில்லி சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒன்லி ஹெல்தி ஃபுட்ஸையும் ஃப்ரெஷ் ஃபுட்டையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தர உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், ஃப்ரெஷ்ஷான பழம், காய்கறி இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நீங்களும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. நம்ம லேஸ், குர்குரே, அப்புறம் சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் ரொம்ப
கெட்டது. நமக்கு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டோன்னா நம்மளும் தாத்தா மாதிரியே ரொம்ப வருஷம் வாழலாம். சரியா? நெக்ஸ்ட்டு, he does physical exercise like walking, running, jogging and yoga. தாத்தா என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சுல, அதனால் சும்மா வாக்கிங் போகிறது, ரன்னிங், ஜாகிங், அப்புறம் யோகா பண்ணுறாங்க. யோகா பண்ணுறதுனால அவங்க வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, he advises all parents and children to do exercise regularly. தாத்தா வந்து அங்கே உள்ள சில்ட்ரன்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்களும் என்ன போல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டீஸ், நீங்களும் நல்லா ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா? நமக்கு ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக அவங்களால சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போங்க, ரன் பண்ணுங்கள், ஜாகிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? ஓகே. அதே போல் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ஹெல்த்தியான ஃபுட், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா சாப்பிட்ணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் டிசீஸ். நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் டிசீஸ், நோய்களிலிருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுது. பேலன்ஸ் அவர் பாடி வெயிட், நம்ம வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது. சரியா? சில பேர்த்துக்கு ஓவர் வெயிட் இருக்கிறதுனால கால்வலி வந்துடும், நம்ம தூரம் நடக்க முடியாது. ஸ்ட்ரென்த்னஸ் அவர் மசில்ஸ் அண்ட் போன்ஸ், நம்ம மசிலுக்கும் போனுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நெக்ஸ்ட், இம்ப்ரூவ் டைஜஷன், நமக்கு வந்து செரிமானத்தை சரி செய்யுது. இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டி, நம்ம தூக்கத்தை வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குது. இன்க்ரீஸ் அவர் எனர்ஜி லெவல், நம்ம ரொம்ப நாளுக்கு எனர்ஜியாக இருக்கலாம். இம்ப்ரூவ் ஸ்கின் ஹெல்த், எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து இப்போ ஹெல்த்தியாகவும் பியூட்டியாகவும் இருக்கும். பூஸ்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெமரி, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். வாட் ஆர் த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆர் protect us from disease, balance our body weight, strengthens our muscles and bones, improves digestion, improves sleep quality, increases our energy level, improves skin health, boosts brain functions and memory. Okay, let us discuss now question answers. Okay, first, find the circle the words related to fitness. Some words hidden the boxes, இப்போ வந்து நமக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தைகள்லாம் இங்கே ஒளிஞ்சிருக்கு, நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? அண்ட் வாட் ஆர் த வேர்ட்ஸ்? ஸ்லீப், எனர்ஜி, ஹெல்த்தி, ரன், ஜம்ப், ப்ளே அண்ட் யோகா. ஃபஸ்ட் வி சர்ச் ஸ்லீப். ஸ்லீப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்லீப் வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். All of you take your pencils, children. Yes, very good. Sleep வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. செகண்ட் ஒன், எனர்ஜி. எனர்ஜி எங்கே இருக்குது? எஸ், திஸ் ஒன் இஸ் எனர்ஜி. ஓகே. தேர்ட் ஒன், healthy. Healthy left to right இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் பென்சிலில் இதே போல் குறித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஹெல்தி. ஃபோர்த் ஒன், ரன். ரன் எங்கே இருக்குது? ஸோ இங்கே. இது ரைட் டு லெஃப்ட். ஜம்ப், நம்ம ஜம்ப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஜம்ப் எங்கே இருக்குது? இதுவும் ரைட் டு லெஃப்ட் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட், ப்ளே. ப்ளே எங்கே இருக்குது? இதோ எங்கே இருக்குது? ஃபைனலாக நம்ம யோகா கண்டுபிடிக்கணும். சரியா? யோகா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எஸ், வெரி குட். யோகா கீழே இருக்குது.
Finally we complete the hidden words இல்லையா நம்ம ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன். நம்ம இந்த லெசன் பார்த்ததுனால என்ன எவாலுவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? fill in the blanks இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? we should wash our hands dash playing out. நம்ம விளையாண்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணுமா இல்லை விளையாட்டுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன? ஆஃப்டர். ஓகேவா? ஆஃப்டர் தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், இன்டென்ஷனல் வார்ம்ஸ் காஸ் அனிமியா. ஓகே. தேர்ட் ஒன், ஈட்டிங் டேஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம எது சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது? ஃப்ரூட்ஸா இல்லை பேக்கெட் ஃபுட்ஸா? எஸ், ஃப்ரூட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், டேஸ் இம்ப்ரூவ்ஸ் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் டூயிங் எக்ஸசைஸ். நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லதா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரொம்ப பிரெயின் ஆக்டிவேட்டாக இருக்குமா? எஸ், எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் பிரெயின் வந்து ஆக்டிவேட் இருக்கும். ஸோ டூயிங் எக்ஸசைஸ். ஓகே. ஃபிஃப்த் ஒன், இஃப் சம்ஒன்ஸ் டச் ஹர்ட் யூ தென் இட் இஸ் அ. யாராவது உங்களை தொடும்போது ஹர்ட் ஆனீங்க அப்படின்னா அது குட் டச்சா பேட் டச்சா? எஸ், பேட் டச் இல்லையா? ஓகே. சிக்ஸ்த் ஒன், டேஸ் இஸ் த வேர்ட் யூஸ் டு ரெஃபர் டு த டிசேபிள்டு பர்சன். நம்ம டிசேபிள்டு பர்சனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹேண்டிகேப்டுன்னு சொல்லணுமா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணுமா? எஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு தான் நம்ம சொல்லணும். சரியா? ஓகே. இது அப்படியே நம்ம இங்கே எழுதிப்போமா? ஓகே, நீங்களும் பென்சிலில் ரைட் பண்ணிக்கோங்க. அனிமியா. தேர்ட் ஒன் இஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே. ஃபோர்த் ஒன், டூயிங் எக்ஸசைஸ். டூயிங் எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னாகும்? பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட், பேட் டச். ஹர்ட் ஆனோம் அப்படின்னா நமக்கு பேட் டச் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். சிக்ஸ்த் ஒன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூஸ் சோப் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். நம்ம சோப் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? எஸ், ட்ரூ இல்லையா? ஸோ இங்கே நம்ம டீ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், ஓப்பன் டெஃபிகேஷன் காசஸ் கால்ரா. நம்ம ஓப்பன் டெஃபிகேஷனில் வாஷ்ரூம் போனால் என்ன ஆகும்? நமக்கு காலரா வந்துடும் இல்லையா? ஸோ திஸ் ஒன் இஸ் ட்ரூ. தேர்ட், பாத்திங் ரெடியூசஸ் பிளட் சர்க்குலேஷன். இது வந்து ராங். பாத் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். இது வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ ஃபால்ஸ். ஸோ பிட்டி ஆன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இறக்கப்படணுமா? நோ இல்லையா? நம்ம வந்து ஈக்குவலாக அவங்கள பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இது வந்து தப்பு. ஃபிஃப்த் கொஷின், ஆல்வேஸ் யுவர் இயர்பட்ஸ் டு க்ளீன் யுவர் இயர்ஸ். ஆல்வேஸ் இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்ஸ் நம்ம வந்து என்ன சொன்னோம்? இயர்பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னோம் இல்லையா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து தேர்ட், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் இன் ஃபியூ வேர்ட்ஸ். நம்ம ஃபியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டெஃபிகேஷன்? நான் வந்து இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? What are the effects of open defecation? The effects of open defecations are waterborne diseases.
Second one, diseases caused by insect carrier. Third, pollution. சரியா? first questionக்கு இதுதான் answer. ஓகேவா? Second one, benefits of bathing. நம்ம குளிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்குறாங்க, அதை பார்க்கலாம். cleanses the body. Second one, removes dirt and odor. Third, protects oneself from infection. சரியா? இதுதான் செகண்ட் கொஷினோட ஆன்சர். Third one, list out the types of touches. List out the types of touches. Touches வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 touches இல்லையா? ஒன் குட் டச், ஒன் பேட் டச். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், who are the persons in your safe circle? நீங்கள் யார் யார் உங்களோட சேஃப் சர்க்கிளாக கன்சிடர் பண்ணுவீங்க? மதர், ஃபாதர், கிராண்ட்மா, கிராண்ட்பா, டீச்சர், சிஸ்டர் அண்ட் பிரதர் இல்லையா? இவங்க தான் நம்மளோட சேஃப் சர்க்கிள் பர்சன்ஸ். ஃபிஃப்த் கொஷின், நேம் ஆஃப் த சென்சரி ஆர்கன்ஸ் ஆஃப் அவர் பாடி. நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன? ஐஸ், இயர்ஸ், டங், நோஸ் அண்ட் ஸ்கின். தீஸ் ஆல்சோ அவர் சென்சரி ஆர்கன்ஸ். சரியா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன? அரேஞ்ச் இன் கரெக்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆர் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் லாஸ்ட்டு ஸ்டெப்பும் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம மற்ற எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன? வெட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் அப்ளை enough soap. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேண்ட்ஸில் சோப்பு அப்ளை பண்ணுவோமா? ஓகே. செகண்ட் என்ன பண்ணுவோம்? செகண்ட் வந்து பாம் டுகெதர் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இது, செகண்ட், சிக்ஸ்த் ஒன், 4, 3, 5 and then 7. First answer, wet your hands and apply enough soap. Second, rub the palm together. Third, rub the back of each hand. Fourth, rub both hands by interlocking your fingers. Fifth one, rub the back of the each fingers. Sixth, rub the tip of your finger. Seventh one, rub the thumb and end of your wrist and rinse both hand with water. Okay va? Final questions பார்க்கலாம். Answer the following question. When do we wash our hands? நம்ம எதுக்காக hand wash பண்ணுறோம் அப்படின்னு தான் நமக்கு questions கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ரைட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின், we should wash our hands. First point, before and after eating. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் இல்லையா? அதான். ஆஃப்டர் யூஸிங் த டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சோப் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஆஃப்டர் பிளேயிங் அவுட் சைட், நம்ம வெளியில் விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், what will you do when somebody who are not in your safe circle touches you? Second question oda answer, I will shout, don't touch me. I will leave the place immediately. Okay va? I will ask help from my parents or my teacher. Okay va? Third question, how can we protect our skin? Questions வந்து bookல பார்த்துக்கணும். ஓகேவா? தேர்ட் கொஷின், how can we protect our skin? நம்ம ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஆல்வேஸ் யூஸ் மைல்ட் சோப். கீப் யுவர் ஸ்கின் ட்ரை அண்ட் க்ளீன். ட்ரை யுவர் ஸ்கின் பை ரப்பிங் ஜென்ட்லி வித் அ க்ளீன் கிளாத். ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்த் கொஷின்ஸ் போயிடலாம். ஃபோர்த் கொஷின் இஸ், how do we get intentional warmth? Okay. We get
intentional warmth by using open defecation. ஓகேவா, நம்ம 5th questions போகலாம். How do you help differently abled people? I will help the differently abled people by opening doors for the disabled. Opening doors for the disabled. Second, making way for them. Bring them to cross the road. சரியா, இதெல்லாம் வந்து நம்ம differently abled personக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க். கலெக்ட் ப்ராப்ஸ் ரிலேட்டட் டு செல்ஃப் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் அண்ட் சானிடேஷன். ஏன் ப்ராவர்ப்ஸ் வந்து செல்ஃப் ஹைஜீனுக்கும் ஹெல்த் அண்ட் சானிடேஷனுக்கும் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா, ரெகுலர் கிளாஸ் வரும்போது இதை நம்ம பார்த்துக்கலாம். டுடே வாட் வி see in the class ஒன் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே. Physically or sensory challenge. Next, differently abled persons. Next, match. How to help differently abled people னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஹிடன் கேம்ஸ் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் எவாலுவேஷன், fill in the blanks, true or false question answersலாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். We meet next class. Okay, thank you students.